நேயர்கள் அனைவரையும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் விரிவாக விவாதிப்பதற்காகவே காத்திருக்கின்றோம். இந்த விவாதத்தில் நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற மிக முக்கியமான தலைப்பு யூபிஎஸ்சி நேரடி நியமன உயர் பதவிகள் அறிவிப்பும் ரத்து செய்ய பரிந்துரையும் ஏன் என்ற கேள்வியைத்தான் நாம் எடுத்திருக்கின்றோம். இதில் மிக முக்கியமாக நாம் கடந்த காலம் 2005க்கு பின்பிருந்து ஒரு நீண்ட கால வரலாறு இதில் இருக்கின்றது. ஒரு லேட்ரல் என்ட்ரி என்றால் என்ன, நிறைய பேருக்கு அது புரிதலில் பலவித குளறுபாடுகள் இருக்கும். அதே நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய விவாதத்தில் சிலர் அதை எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்றால் ரத்து செய்யப்பட்டு விட்டதாக இன்றைக்கு சில செய்திகள் வந்திருக்கின்றது. உண்மையிலே இப்பொழுது யூபிஎஸ்சியினுடைய அந்த விளம்பரத்தை நீங்கள் தற்காலிகமாக நிறுத்த செய்வதற்காக ஜிதேந்திராவுடைய அறிவிப்பு தான் வந்திருக்கிறது. ஆனால் அரசினுடைய கொள்கை முடிவு இன்னும் என்ன ஆகப் போகிறது, அது முழுமையாக அனிகிலேட் தொடைத்தெறியப்படுகிறதா என்ற கேள்வியோடு தான் நாம் இந்த விவாதத்தை எடுக்கப் போகின்றோம். மத்திய அரசினுடைய பிரதமருடைய உத்தரவின் பேரில்தான் யூபிஎஸ்சியினுடைய அந்த நிர்வாகத்திற்கு இந்த விளம்பரத்தை நீங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யுங்கள் என்பதுதான் இன்றைய விவாதம். ஆனால் அரசினுடைய கொள்கை முடிவில் இதுபோன்று உயர் பதவிகளில் இருப்பவர்களை மெரிட் சிஸ்டத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுப்பது எந்த அடிப்படையில் இந்திய அரசியல் அமைப்புக்கு சாத்தியமான ஒன்று. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஒடுக்கப்பட்ட சமூக நீதி அடிப்படையில் இது போன்ற எல்லா துறைகளுக்கும் இடஒதுக்கீடு கண்டிப்பாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய ஃபண்டமெண்டல் கோர் சிஸ்டம். ஆனால் இங்கே 2005ஆம் ஆண்டு வீரப்ப மொய்லி மேலும் அவரோடு சேர்ந்த 6 பேருக்கு மேற்பட்ட அந்த கமிட்டி இது போன்ற உயர் பதவிகளில் மெரிட் சிஸ்டம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் தொடர்ந்து படித்து பார்த்தால் மிக தெளிவாக இருக்கும். ரீஃபர்பிஷிங்ஸ் ஆஃப் த பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கேலிங்ஸ் நியூ ஹைட் அப்படிங்கிற பேரில் காங்கிரஸ் கட்சியினுடைய இதில் அட்மினிஸ்ட்ரேஷன் ரீஃபார்ம் கமிஷனில் வீரப்ப மொய்லியோடு சேர்ந்து ஒரு 6 பேர் அல்லது 7 பேர் இருக்கலாம். இது ஏன் அப்படி கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கிறது என்றால், உயர் பதவிகளில் இருப்பவர்கள் மெரிட் அடிப்படையிலே கொண்டு வருகின்ற போது அந்த பதவிகளினுடைய ஆளுமை, அதே நேரத்தில் அவர்களுடைய செயல் எபிகசி என்று சொல்வார்கள், செயல்திறன், செயல்பாடு, அறிவுசார் தளத்தில் அவர்களுடைய சிந்தனை நுணுக்கங்கள் ஆழமாக இருக்கும். ஆனால் இந்திய பொது சமூகத்தில் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒடுக்கப்பட்ட சமூக நீதி அடிப்படையில் உண்மையிலேயே எல்லா துறைகளுக்குமான இடஒதுக்கீடை அமல்படுத்தியிருக்கிறது. தற்போது இடபிள்யூஎஸ் போன்றவைகளெல்லாம் விவாதப் பொருளாக போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த இடஒதுக்கீட்டை கொடுக்கப்பட்டு அதிலிருந்து மெரிட்டை எடுத்தால் என்ன என்ற கேள்வியும் எழத்தான் செய்கின்றது. காங்கிரஸ் கட்சி, சமாஜ்வாடி, தேஜஸ்வி யாதவ் போன்றவர்கள் தங்களுடைய பைபாஸ் அடிப்படையில் இது போன்ற நடைமுறைகளை கொண்டு வருவதற்கு ஆர்எஸ்எஸ்னுடைய கோர் சித்தாந்தம் இதை வழி கொடுக்கின்றது, முரண் இல்லாமல் அதை முன்னெடுத்து செல்கிறது என்று விவாதிக்கும் பொழுது இதை கொண்டு வந்தது நீங்கள் தானே அப்படின்ற குரலும் காங்கிரஸை நோக்கி எதிர்நோக்கி இருக்கிறது. அதே சமயம் பிஜேபியோடு கூட்டணியில் இருப்பவர்கள் சொல்கின்றார்கள், காங்கிரஸை காரணம் காட்டி இதை நீங்கள் கடந்து போவது இயல்பல்ல, இது அடிப்படை இந்தியாவினுடைய சமத்துவ சமூக நீதி கூறுக்கு எதிரானது. இப்படியெல்லாம் விவாதம் போய்கொண்டிருக்கிற போதுதான் ஜிதேந்திராவினுடைய இந்த கடிதம் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அது குறித்து நாம் பேசுவதற்காக இங்கே காத்திருக்கிறோம். எம்மோடு பேசுவதற்காக அரசியல் விமர்சகராக திரு ரவிசங்கர் அவர்கள் எம்மோடு இணைகின்றார். காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக திரு விளாடிமிர் பிரான்சிஸ் அவர்கள் நம்மோடு இணைகின்றார். எங்களோட வெளிப்புற படப்பிடிப்பு நீடு பத்திரிகையாளர் திரு ஐயநாதனும் இணைகின்றார். இன்னும் சற்று நேரத்தில் எம்மோடு தேவப்பிரியா அவர்களும் இணைய இருக்கிறார். நாம் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவதற்காக உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன். வாருங்கள். திரு ரவிசங்கர், உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடும். நான் கொஞ்சம் விளக்கமாகவே பேசிட்டேன். ஆமாம், சொல்லுங்கள். இந்த மாதிரி உயர் பதவிகளில் மெரிட் சிஸ்டத்தில் வரணும் அப்படின்ட்டு யூபிஎஸ்சில் வந்திருக்கு. அது இப்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கு அந்த அறிவிப்பானை, அப்படி தான் நான் புரிந்திருக்கிறேன். நீங்கள் அதை எப்படி புரிந்திருக்கு? சார், இந்த இது செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, ஆமாம், ஜாயிண்ட் டைரக்டர், ஆமாம், ஜாயிண்ட் செக்ரட்டரி,
இயக்குனர் அப்படி சொல்லலாம். டைரக்டர் அந்த லெவலில் தான் எடுக்கிறாங்க. இது வந்து இப்போ வந்து 2018 இவங்க லேட்ரல் என்ட்ரி மூலம் ரெக்ரூட் பண்ணிருக்காங்க 2018. ஆனால் இந்த சிஸ்டம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிட்டி அப்படிங்கிறது ஆரம்பத்தில் ஏஆர்சி ஃபர்ஸ்ட் ஏஆர்சி எப்போ கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க 1966 மொராஜி தேசாய் அந்த பீரியட்ல கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஏஆர்சி, அந்த ரெண்டாவது ஏஆர்சியில் தான் 1966 கொண்டு வந்த ஏஆர்சியில் இன்னைக்கு இருக்கிற இந்த கான்டெக்ட் மாதிரி லேட்ரல் என்ட்ரி இதில் இவ்வளோ கொண்டு வரலாம் அவ்வளோ டீட்டெயில்டாக போகவில்லை. ஆனால் 2005 யூபிஏ பீரியடில் அவங்க வந்து கோடிட்டு காமிச்சாங்க, ஹைலைட் பண்ணாங்க. இந்த மாதிரி பொசிஷனுக்கெல்லாம் லேட்டரல் என்ட்ரின்னு ஒன்று கொண்டு வரணும். அந்த லேட்டரல் என்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் பொசிஷன், எக்கனாமிக்ஸ், பேங்கிங் சைட், மெடிசின், டெக்னாலஜி, பாலிசி அண்ட் பிளானிங், இந்த மாதிரி இதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் இவங்களை கொண்டு வரலாம் உள்ள. அதுக்குன்னே ஏன்னா பிகாஸ் அந்த அளவுக்கு நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு நண்பர் இருக்கார், அவர் வந்து ஐஏஎஸ் ரிட்டையர்டு செக்ரட்டரி இருந்தவர். அவர்கிட்ட இதை பற்றி பேசிட்டு இருந்தேன் நான் வரத்துக்கு முன்னாடி. அவர் என்ன சொல்றாருன்னா அப்படின்னா பொதுவாகவே செக்ரட்டேரியட்னு ஒன்று, தென் டைரக்டரேட்னு ஒன்று இருக்கும். இந்த டைரக்டரேட் அதில் தான் ஃபுல்லாக எல்லா ஸ்பெஷலிஸ்ட் இவங்க எல்லாமே இருப்பாங்க. செக்ரட்டேரியட்ல பாலிசி அண்ட் எக்ஸிக்யூஷன். ஸோ இந்த மாதிரி டைரக்டரேட்லேருந்து இவங்க வந்து டெக்னோக்ராட் இந்த மாதிரி இதெல்லாம் டீட்டெயில் டெக்னிக்கல் அனுப்பிச்சாலும் அவங்க மேலே உட்காந்து பார்த்து அதுக்கு அப்ரூவல் கொடுக்கறது செக்ரட்டேரியட்ல. அந்த மாதிரி இருக்கிறச்ச செக்ரட்டேரியட்டும் இந்த மாதிரி நமக்கு டெக்னோக்ராட் மாதிரி இருந்தால் இவங்க அனுப்புறதையும் பார்த்து துரிதமாக எல்லாத்தையும் பண்ணலாமே அப்படிங்கிறதுல. ஸோ இவங்க என்ன முடிவு பண்ணாங்க, இது வந்து அகைன் செகண்ட் ஏஆர்சியில் வருது, டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிம்பாங்க. இவங்களை கொண்டு வாங்க, பூல் ஒன்று, அதாவது மொத்தமாகவே எடுக்கணும் அவசியம் இல்லை, பூல் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அந்த பூல்லேருந்து இவங்க எல்லாரும் எடுங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறச்ச நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஆரம்பத்தில் ரவிசங்கர்கிட்ட ஒரு கேள்வி என்னன்னா, சொல்லுங்க. இப்போ ஒரு கேள்வி நம்ம மக்களுக்கு கொஞ்சம் புரிதல் வரணும். இப்போ இருக்கு வீரப்பமொழியுடைய அந்த கமிட்டியுடைய ரிப்போர்ட் ஏஆர்சியினுடைய இதை நம்ம பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ரீஃபார்ம் கமிஷன் அண்ட் ரீஃபர்பியோரிங் ஆஃப் பர்சனல் ரீஃபர்பிஷிங்ஸ் ஆஃப் த பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் த ஸ்கேலிங்ஸ் அண்ட் நியூ ஹைட்ஸ், அது அவங்களுடைய தலைப்பு. அதில் என்னென்ன துறைகளெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா த மிஷனரி பிளானிங்ஸ் ஆஃப் ஆல் லெவல்ஸு, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பு, நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் எப்படிப்பட்டது, ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன், பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்டேட் லெவல், அக்ரிகல்ச்சர் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த ப்ராப்ளம் இப்போ இதை எல்லாமே நான் என்ன சொல்றேன், இந்த துறைகளை ஒரு அறிவுசார் தள சார்ந்த துறையாக அரசு 2005 மானிட்டர் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பா இதை ஒரு அறிவுசார் தளத்தில் கண்டிப்பா. இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினா, மெரிட் என்று கொண்டு வருகிறது அப்படின்னு போகும்போது இப்போ ஒரு மெரிட்ல அப்படி இல்லைன்னா மற்ற இந்த சமூக நீதி இடஒதுக்கீட்டில் கொண்டு வருகின்ற போது இதை கையாளுவதற்கு சரியான ஆளுமைகள் சில சமூகத்தில் இல்லை என்ற ஒரு பார்வை உண்டோ? நான் சொல்லுறது புரிகிறதா? மெரிட் என்று கொண்டு வந்தால் தகுதியற்றவர்கள் எல்லாம் உள்ள வந்து விடுவார்களோ? அந்த மாதிரி இல்ல. ஏன் மெரிட் இவ்வளவு எல்லாத்துலயுமே அப்ளிகபிள் தானே? அதான் இவங்க சொல்றது டொமைன் எக்ஸ்பர்டைஸ்னு கொண்டு வந்துட்டான்னு வச்சுங்க. நீங்க டொமைன் எக்ஸ்பர்டைஸ் போடும்போது இவங்க என்ன சொல்றாங்க, இதுல வந்து எல்லாத்துலயும் ஸ்பெசிஃபிக்கா கோட்டா இதெல்லாம் கொண்டு வரச்ச இந்த ஏஆர்சி ரெக்கமெண்டேஷன்ல கோட்டாங்கிற வார்த்தையை கொண்டு வரவில்லை. ஓகேவா? இப்போ 2018 இங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2019, 2021, 2022, 2023 அது எல்லாத்துக்குமே 18க்கு அப்புறம் லேட்டரல் என்ட்ரி மூலம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளவு பேர் கொண்டு வந்திருக்காங்க இது வரைக்கும் நான் அதோட ஒரு பதிவையும் சொல்றேன். 2014க்கு முன்னாடியும் இந்த லேட்டரல் என்ட்ரி மூலம் சில துறைகள்ல அட்மிஷன் நடந்திருக்கு. நான் இப்ப சொல்றேன், நான் இப்ப சொல்றேன் அதையும் 1971 நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, அப்போ டெல்லி யூனிவர்சிட்டியில மன்மோகன் சிங் ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் 1971 இந்திரா காந்தி பீரியட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் த ஃபாரின் ட்ரேடில்
எக்கனாமிக் அட்வைசராக அவரை டைரக்டாக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1976 பிஎம் ஆஃபீஸில் அவரை வந்து எக்கனாமிக் அட்வைசராக கொண்டு வந்தாங்க மன்மோகன் சிங். அதுக்கப்புறம் 1991 ஃபாரின் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் பிஎம் ஆயிட்டார். இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க. சாம் பிட்ரோடா, இப்போ சாம் பிட்ரோடாவுடைய விஷயம் வேற ஒன்று இருக்கு. நான் உங்கள்கிட்ட முதல் கட்ட கருத்தை நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. இப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ரீஃபார்ம் கமிஷன் மறுபடியும் இல்லாமல் ரீஃபர்பிஷிங் ஆஃப் த பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதை பற்றி நம்ம பேசிட்டோம். இது எப்போ கொண்டு வந்த படத்தை யூபி அரசாங்கம் தான் அதுக்கான வழிகாட்டுதல் வீரப்ப மொய்லி சம்மந்தப்பட்ட சொல்லியிருக்கோம். ஏஆர்சி கமிட்டியில் வந்து மெரிட் சிஸ்டம் வருகின்ற போது நான் கேட்ட கேள்வி, மெரிட் சிஸ்டம் என்று வருகின்ற போது இந்தியாவினுடைய அடிப்படை கூறான சமூக நீதி இடஒதுக்கீடு ஏன் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா பேராசான் அம்பேத்கர் சொல்லுகின்ற போது இன்னைக்கு இந்த துறைகளெல்லாம் சொல்லலை, சமூக நீதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு எல்லா துறைகளுக்கும் கேன் பி மேட், செய்யப்பட வேண்டும், செய்யப்பட்டிருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்கிறது. அப்படி இல்லை இந்த 45 பேருக்கு மட்டும் இந்த நீங்கள் சொன்னோம்னா சில துறைகள் சொன்னோம் இல்லையா, இந்த பர்சனல் ஸ்டேட் லெவலு, இந்த அசோசியேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் இதெல்லாம் இருக்கிற போது அதற்கு ஏன் இது வரலைங்கிறத கேள்வி வருது. நம்ம ரெண்டாவது பேசுவோம். 45ங்கிறது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ 45 போஸ்ட். பட் இந்த ஏஆர்சியில் கோட்டாங்கிறது கொண்டு வரவில்லைன்னு அது கேட்டீங்க. ஏன் கொண்டு வரவில்லை, ஏன் கொண்டு வரக்கூட இப்போ என்னன்னா திரு ரவிசங்கர், இடஒதுக்கீடு என்றால் எல்லா துறைக்கும் தானே வரும், ஏன் ஏஆர்சிக்கு மட்டும் ஹவு இது வந்து டிஃபர் ஆகுது? ஏஆர்சிங்கிறது ரீஃபார்ம் கமிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிட்டி. அந்த ரீஃபார்ம் ரெக்கமெண்ட் அவங்க ரெக்கமெண்டேஷன் கீழே இருக்கக்கூடிய பல குறிப்பிட்ட செக்டோரியல்ல ஏன் இடஒதுக்கீடை கொண்டு வருவதற்கு தயக்கம் வருகிறது, இதுதான் கேள்வி. நான் சொல்ற புரியுதுல? நீங்க சொல்றது புரிஞ்சுது. அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம் கமிட்டில சில துறைகளை சொன்னாங்க, அந்த துறை என்னன்னு தான் சொல்லிட்டேன். அவங்க சொன்னது டொமைன் நாலேஜ் எக்ஸ்பர்ட், அது அவங்க கொண்டு வரவில்லை. அதுதான் இப்போ இஷ்யூவே. அதான் நீங்க கேக்குறீங்க, ஏன் கொண்டு வரவில்லை. புட்டின் வணக்கம், விளாடிமிர் புட்டின். இப்போ எப்படின்னா காங்கிரஸ் கட்சி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன பேச்சுன்னா எல்லா திட்டங்களுமே காங்கிரஸ் தான் இல்ல கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி அதை ஏத்துக்க முடியாது. கொண்டு வந்தானா இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணியிருக்கப்படுது. நான் ஏற்கனவே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணல, நான் சில துறைகள்ல நான் விளக்குறேன். 2013க்கு முன்னாடி விவாதிக்கவில்லை, ஆனால் சில துறைகள்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாக நான் விளக்குறேன். ஏஆர்சியினுடைய இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷனுடைய பரிந்துரையின் அடிப்படையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக 2018 இது வரைக்கும் ஸ்டில் நவ் அமல்படுத்தியிருக்கிறாங்க, எக்ஸிக்யூட். அதுதான் இப்போ முக்கியமான விஷயம். யாரும் அப்போ கேட்கல, ஏன்னா தனி மெஜாரிட்டியில் பாரதிய ஜனதா இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களுடைய கூட்டணி கட்சி மதசார்பற்ற, அது என்னது, நிதிஷ்குமாருடைய பார்ட்டி, ஷிராக் பாஸ்வான் போன்றவர்கள் டிசென்ட் வாய்ஸ் எகென்ஸ்ட் பிஜேபி. இப்போ பிரைம் மினிஸ்டர் ரோட் த லெட்டர் ஜிதேந்திரா தற்காலிகமாக நிறுத்தல, ஆனால் சில சேனல்களில் நிறுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை, அனிகுலேட் ஆகலை, இந்த விளம்பரத்தை தான் நிறுத்தி, விளம்பரத்தை கேன்சல் பண்ணி. ஆனால் கொள்கை பாலிசி என்ன? அது இப்போ ஆரம்பத்துலேருந்தே சொன்னீங்க, அதை காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது, காங்கிரஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னீங்க. முதல்ல நீங்கள் 1966 ஃபர்ஸ்ட் ஏஆர்சியும் சரி, ரெண்டாவது ஏஆர்சியும் சரி, இதை மொராஜி தேசாயோட அந்த ஏஆர்சியும் சரி, வீரப்ப மொய்லி ஹெட் பண்ண ஏஆர்சி 2 இருந்தாலும் சரி, ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒன்று முன் வைக்கிறாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனில் அவங்க ஏஆர்சி 1 அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ஸுக்கு நீங்கள் சிவில் சர்வீசஸுக்கு உள்ள நாலேஜான பர்சன்ஸ் அவைலபிளாக இல்லை அப்படின்னா ப்ரைவேட் செக்டர்ஸ்லேருந்து ரெக்ரூட் பண்ணுறதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் வைக்கிறாங்க. ஏஆர்சி 2லேயுமே கூட வீரப்ப மொய்லி ஹெட் பண்ண அந்த ஏஆர்சி 2லேயும் இதே ரெக்கமெண்டேஷன் தான் வைக்கப்படுது. இன்னும் எக்ஸாக்டாக கோட் பண்ணணும்னா, ஃபில் ரோல்ஸ் ரிக்வயரிங் ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் அன்அவைலபிள் வித்தின் ட்ரெடிஷ்னல் சிவில் சர்வீசஸ் அப்படின்னு அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் ரொம்ப தெளிவாகவே இருக்கு. ஆனால் இதை நான் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் காங்கிரஸ் இதை கொண்டு வந்தது அப்படின்னா, இந்த ரெக்கமெண்டேஷன் வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 10 வருடங்கள் நாங்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறோம். 10 வருடங்கள் ஆட்சியில் இருந்ததுக்கு பிறகும் அங்கொன்றும் இங்கொன்றுமான்னு நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, அங்கொன்றும் இங்கொன்றுமா அதை ஏற்கனவே எடுத்துருக்காங்க. 14க்கு முன்னாடி இருந்திருக்கு. நீங்க மன்மோகன் சிங் அவர்களுடைய இதெல்லாம் நீங்க கோட் பண்ணீங்க. ஆனால் இதை ஏன் இது கூட கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னா, யூபிஎஸ்சி அப்படிங்கக்கூடிய ஒரு அந்த
பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வை நடத்தக்கூடிய ஒரு மையம் அவங்களே வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்குன்னு ஒரு நோட்டீஸை கொடுத்து நாங்க இத்தனை பேரை ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முதல் முறையா அஃபீஷியல் ரெக்ரூட்மெண்டா நீங்க நடத்துறது 2018 தான் முதல் முறையா நடத்துறீங்க. அதுக்கு முன்பதாக அரசுக்கு எங்கெல்லாம் சில ஸ்பெஷலைசேஷன் தேவைப்பட்டதோ அங்கெல்லாம் அஃபீஷியலா நீங்க இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் போடாம ஆட்களை சேர்த்திருக்கிறாங்க. அப்போ 2005 வந்த ரெக்கமெண்டேஷனை ஏன் காங்கிரஸ் அரசு 2014 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல? இந்த மாதிரி நீங்க 2018 போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன் பண்ணலன்னா, இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல, இந்தியா மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாட்டுல நீங்க இதை கொண்டு வந்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் அடி வாங்கும், கண்டிப்பாக அடி வாங்கும். அத வந்து இப்ப இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ் எப்படின்னா கொஞ்சம் சொல்லிக்கிறோம். 5 லட்சம் பேர் பரீட்சை எழுதுறாங்க யூபிஎஸ்சி. 1000 போஸ்டுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். இதுல இந்த இடஒதுக்கீட்டு அடிப்படையில் பார்த்தா 700 பேர் பிற்படுத்தப்பட்ட ஓபிசி தாழ்த்தப்பட்ட ட்ரைபல் பீப்புள் வந்துருவாங்க. ஆனால் இது வந்தா வர முடியாது. இதுல 100 பேர் தான் வர முடியும். இல்ல, இதுல ஒரு முக்கியமான விஷயம், வெறும் 100 பேர் தான். இதுல முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த இப்ப பாராளுமன்றத்துல ஜிதேந்திர சிங் இடத்துல கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த லேட்டரல் என்ட்ரி ஸ்கீம் மூலமாக நீங்கள் எடுத்திருக்கிற பிற்படுத்தப்பட்ட தலித் மற்றும் பழங்குடியின மக்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜிதேந்திர சிங் கேட்கிறாங்க. அதுக்கு ஜிதேந்திர சிங் கொடுத்த பதில் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வச்சுக்க வேண்டிய தேவை கிடையாது, ஏனென்றால் இதற்குள் ரிசர்வேஷன் வராது. இதுல ரிசர்வேஷன் வராதுங்கிற காரணத்தினால இந்த நம்பர்ஸை நம்ம வச்சுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுவே ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்புது. என்ன கேள்வி எழுப்புதுன்னா, ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்புது. என்ன கேள்வி எழுப்புதுன்னா, நீங்க இதுல ரெக்ரூட் பண்ணி இருக்கக்கூடிய இத்தனை நாட்கள் கிட்டத்தட்ட 63 பேர் ரெக்ரூட் பண்ணிருக்கீங்க 2018 இருந்து இன்னைக்கு வரைக்கும். இந்த ரெக்ரூட் பண்ணவங்க எல்லாம் யார் அப்படிங்கிற கேள்வி 2018 இருந்து இன்னைக்கு வரைக்கும் 63 பேரை ரெக்ரூட் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மென்ட் 2019. நான் முடிச்சிரேன் சார். அதான் கரெக்ட். அப்போ மொத்தம் 63 பேரை ரெக்ரூட் பண்ணிருக்கீங்க. அந்த 63 பேர் யார் என்கிற கேள்வி நமக்கு வந்து நிக்குது. யாரு? அதெல்லாம் தெரியல. ஜிதேந்திர சிங் கேள்வி ஆனா அதுல தான் that should be transparent. அதுதான் நம்ம transparency. யாரை நீங்க கொடுத்திருக்கீங்க, எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளவு ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்விக்கு பதிலளிச்சு போகிறார். இத வந்து பாராளுமன்றத்தில் எழுப்பும்போது ஜிதேந்திர சிங்குடைய பதில் தான் நமக்கு இதை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்குவதற்கு. என்ன பதில் சொன்னார்? அந்த பதில் தான் சொல்றேன் நான். இந்த டேட்டா நம்ம கிட்ட இல்ல, அந்த டேட்டாவை வச்சுக்க வேண்டிய தேவையும் இல்ல, ஏன்னா லேட்டரல் என்ட்ரில ரிசர்வேஷன் கிடையாது அப்படிங்கிறது தான் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு சொன்ன மாதிரி தகுதியானவர்கள் வந்துட்டாங்க. அதனால தான் தகுதியானவர்கள் வந்த பிறகு அவர் என்ன கம்யூனிட்டி இருந்தா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு வைக்க ஜிதேந்திர. அது என்ன பிரச்சனைனா, நீங்க மெரிட்டோக்ரசி மைண்ட் செட்ல இருந்து நீங்க இத பார்க்கறதே ஒரு மிகப்பெரிய தப்பு. நான் அதனால தான் சொன்னேன் 2005ல ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததற்கு பிறகும் 2014 வரைக்கும் நாங்க ஆட்சியில இருக்கும்போது ஏன் இத அபிஷியலா இம்ப்ளிமெண்ட் பண்ணாம வச்சிருந்தோம்னா ரெப்ரசன்டேஷன் அடி வாங்குன்றதுனால தான். அப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம், எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுமே நேற்று பேசும்போது அதான் பேசியிருக்காரு. இது சமூக நீதியை பாழாக்குவதற்காக, பிற்படுத்தப்பட்ட தலித் மற்றும் பழங்குடியின மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை அடிப்பதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படிங்கிறாங்க. ஆனா நேத்தைக்கு வரைக்கும் இதை டிஃபெண்ட் பண்ணி இதை பயங்கரமா இல்ல நாங்க வந்து நீங்க எப்படி மெரிட்ட கேள்வி கேட்கலாம்னு கேட்டுக்கொண்டிருந்த பாரதிய ஜனதா ஆதரவாளர்கள் இன்னைக்கு ஒரு அந்தர்பல்ட்டி அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அப்படியே யூட்டர்ன் அடிச்சிட்டாங்கல்ல. இன்னைக்கு தான் கேன்சல் பண்ணிட்டாங்களே. கேன்சல் இல்ல, தற்சமயமாக நான் சொல்றேன், அந்த விளம்பரம் தற்சமயமாக அந்த விளம்பரத்தை எடுக்க சொல்லிட்டாங்க. கேன்சல் இல்ல. ஜிதேந்திர சிங்கோட லெட்டரை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நான் ஏன் கேன்சல்னு சொல்லி இத சொல்றேன் அப்படின்னா, ஜிதேந்திர சிங் வந்து அவரோட லெட்டர்ல ரொம்ப தெளிவா சொல்றாரு. பாருங்களேன், நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். It is important that the constitutional mandate towards social justice is upheld, so that deserving candidates from marginalized communities get their rightful representation in the government services. Deserving character தகுதியானவர்கள் marginalized கம்யூனிட்டியில இருந்து என்று வருகிற போது நீங்க சொன்னது கரெக்ட். அப்படி என்றால் இதை தடைப்பட்டு எடுத்து விடுவார்கள் என்று சொல்லுகிறீர்கள். இதை எடுத்துக்கிட்டு நீங்க இதுக்குள்ள ரிசர்வேஷன் கொண்டு வரணும்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதைத்தான் நான் கேட்டேன். நான் வந்து இப்ப ஒரு நிமிஷம் நான் சொல்லிட்டு இடைவேளைக்கு அப்புறம் பேசுவோம். இப்போ இதைத்தான் நான் கேட்டேன். டிசர்விங் கம்யூனிட்டி மார்ஜினலிஸ்ட் டிசர்விங் கேண்டிடேட் ஏன் மார்ஜினல் கம்யூனிட்டில இல்லையா அப்படின்னு ரவிசெட்ட கேட்டேன். அதான் சொல்றேன். நான் கேட்டேன், ஏன் இருக்கிறாங்கல்ல ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல ஓபிசில ஏன் இல்ல, அதுக்கு ஏன் மெரிட் பேஸ்ட் கொண்டு வரீங்க அப்படின்னு தான் கேட்டேங்க. அதைத்தான் ஜிதேந்திர சிங் தனது நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருக்கார். நேற்றைக்கு வரைக்கும் மெரிட் என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் எதிர்கட்சிகளிடமிருந்து இப்படி ஒரு எதிர்ப்பு வந்த உடனே, அவர்களுடைய சொந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான் போன்றவர்களை இதை எதிர்த்த உடனே அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு இன்னைக்கு வந்து
இல்ல நாங்களெல்லாம் மப்பளிக்கச்சவர்கள், நாங்க இடைவெளிக்கு reservation அப்புறம் கொண்டு வர போறோம் இதுக்கு ஒரு அப்படின்னு பதில் சொல்லி நமது நிகழ்ச்சிக்காக தற்போது அரசியல் விமர்சகராக திரு தேவப்பிரியா அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வாங்க தேவப்பிரியா. தேவப்பிரியா, இப்போ என்னன்னா முக்கியமான கேள்வி, இப்போ இந்த யூபிஎஸ்சியை பொறுத்தவரை யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பொறுத்தவரை நாம் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயம்லாம் ரிஃபர்சிங் இதெல்லாம் பேசிட்டோம். இது ஒரு பக்கம். இப்போ எனக்கு என்னன்னா எல்லாருக்கிட்டையும் கேட்குறது, இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்ஸை உள்ளே இழுத்து கொண்டு வர்ற காரணம் என்ன? முதல்ல முக்கியமான கேள்வி. ஆர்எஸ்எஸ் ஒரு தனி ஆர்கனைசேஷன். இதில் பாலிசி டிசிஷன் எடுக்க வேண்டியது எலெக்டட் பாடி ஷுட் ஹாவ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களுக்கு தான் கூட்டு பொறுப்பு இருக்குது, ஆப்போனண்ட்டுக்கு இருக்குது. வெதர் தே மே பி ரைட் ஆர் ராங் அவங்க டிஸ்கஸ் பண்ணணும் பேனலில் உட்காந்து, பார்லிமெண்ட்டில் உட்காந்து. ஆனால் இப்போ ஏன்னா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆர்எஸ்எஸ்ஸை வந்து டைரெக்டாக என்ன சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை விளக்கமாக விளாடிமிர் ஃப்ரான்சிஸ் சொன்ன மாதிரி 63 பேர்களை எவ்வளவு பேர் சித்தாந்த கூறா உள்ளே போகிறாங்க. அதைத்தான் சொல்கிறாங்க. பிஜேபியினுடைய ராமராஜ்யத்தில் திரிக்கப்பட்ட பதிப்பு அப்படிங்கிறார் யார்? ராகுல் காந்தி. பிஜேபியினுடைய ராமராஜ்யத்தில் திரிக்கப்பட்ட பதிவு அரசியலமைப்பை அழிக்கும் நடவடிக்கை, பகுஜன் இடஒதுக்கீட்டை பறிக்க முயற்சி என்கின்றார். சும்மா போகிற போக்கில் சொல்லலை. யார்? இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறார். இல்லை, எதிர்க்கட்சி தலைவர் தான். ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தையை தான் பண்ணியிருக்கார், போகிற போக்கில் தான் சொல்லியிருக்கார். சொன்ன வார்த்தை அதாவது 1998 இது ஆரம்பிச்சதுங்கிறதெல்லாம் வந்தது. எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிசர்வேஷன் என்பதே 92 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்தது. உங்களுக்கு மண்டல் கமிஷன் அறிக்கையில் கிரீமி லேயரை ஒதுக்கி விட்டு மீதி உள்ளவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்திரா சாஹ்னி ரிப்போர்ட்டில் 9 பெஞ்ச் தீர்ப்பில் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் எம்ப்ளாய்மெண்ட்டில் வரும். அதுக்கப்புறம் வந்த சில ஜட்ஜ்மெண்ட்டில் இப்போ பேக்வர்ட் கிளாஸையும் அவங்களுக்கு அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னா இப்போ ப்ரமோஷன் கூட கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கெல்லாம் 96-2001 3 அமெண்ட்மெண்ட்ஸை பிஜேபி தான் கொண்டு வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 2003 அதுக்கப்புறம் 2006க்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு இது வந்தது, தீர்ப்பு வந்தது. 2018 தான் அடுத்த தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து அவர் நாங்கள் 1-2 அங்கே தான் பண்ணணும்னு சொன்னோன்னா அவங்க எதையுமே செஞ்சதில்லை. பதவிக்கு வந்தால் கூட எதையும் அவர்கள் பீரியடில் செய்யறதில்லை. இது எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி 2006 கொடுத்தாங்க, வாஜ்பாய் போட்டதை 2014 வரைக்கும் பண்ணல. 80 கொடுக்கப்பட்ட மண்டல் கமிஷனை இந்திரா காந்தி 4 வருஷம் 5 வருஷம் ராகுல் காந்தி இது பண்ணார். விபி சிங் கொண்டு வந்த போது ராஜீவ் காந்தி 1 மணி நேரம் பார்லிமெண்ட்டில் அதை எதிர்த்திருக்காரு. சரியா? இதுதான் வந்து நடைமுறை. சார், மண்டல் கமிஷன் மொரார்ஜி தேசாய் தலைமையில் பிஜேபி உட்பட அன்றைய ஜனசங்கத்தின் உறுப்பினர்களோட இருந்த பொழுது அமைக்கப்பட்டது மண்டல் கமிஷன். பிஜேபி ஆதரிச்சுதான் சொல்லுங்க. சார், பிஜேபி அன்றைக்கு என்ன கைது என்ன சொல்றாருன்னா, ஜனசங்கம் என்பது அங்க வாஜ்பாயும் இருந்தால் அத்வானியும் இருந்தார். 91ல நரசிம்மராவ் அரசுக்கு பிறகுதான் மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இம்ப்ளிமெண்ட் ஆனது கமிஷன். சார், 89ல நீங்க காங்கிரஸ் போற போக்குல சார் 80ல இருந்து 89 வரைக்கும் அதை எதுவுமே கண்டுகொள்ளாம வச்சிருந்தது. 79-80 ன்னு வச்சுக்கிடுவோம் மண்டல் கமிஷன். 80 டிசம்பர்ல தான் கொடுத்தது. 80 டிசம்பர்ல தான். ஆனா அன்றைக்கு ஆட்சியில் இருந்தது ஜனசங்கம் ஒன் ஆஃப் த பார்ட்டா இருந்தது. இல்ல பை த டைம் மண்டல் கொடுத்தப்பவே 84 டிசம்பர்லயோ மேலேயோ நம்ம வந்தாச்சு. 2 எக்ஸ்டென்ஷன் இந்திரா காந்தி கொடுத்து டிசம்பர் 80ல தான் கொடுக்கப்பட்டது. ரிப்போர்ட்டே இந்திரா காந்தி கிட்ட தான் கொடுக்கப்பட்டது. அவங்க 84 84ல இறந்தாங்க. அடுத்த 5 வருடம் முழுமையாக ராகுல் காந்தியும் வைக்கல, ராஜீவ் காந்தி வைக்கல. அதை பத்தி ஒரு இன்டர்வியூல அவர் என்ன சொன்னார் என்பது பார்லிமெண்ட்ல நிதியமைச்சர் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு, அடுத்தது வெதர் இட் இஸ் மண்டல் கமிஷன் அறிக்கை கொடுத்தப்பையா இருக்கட்டும், இப்ப தற்பொழுது உள்ஒதுக்கீடு செல்லும்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னதாக இருக்கட்டும், 2 கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சும் கிரிமி லேயருங்கிறத பத்தி பேசியிருக்கு. அடுத்ததாக இந்த சமூக நீதிங்கிறப்ப ஒரு சின்ன குழப்பம் பண்ணி. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி. இதுல எனக்கு என்ன டவுட்னா, வெளிப்படையா மோகன் பாகவத் போன்றவர்கள் கண்டிப்பாக தேவை இடஒதுக்கீடு எவ்வளவு சொல்றாங்க. ஆனால் உள்ளார்ந்த சித்தாந்த கூறுகளை கடந்த காலங்களில் தத்தாராயாவும் சரி, அதே போன்று வந்து மோகன் பகாவத்தும் சரி, மற்றும் உண்டான மன்மோகன் வைத்யாவும் சரி, தீனதயாள் உபாத்யா 1965 ஆர்கானிக் ஒரு ஒரிஜினலான ஒரு ஆர்கானிக் யூனிட்டினா சாதி தாங்கிறார். அப்போ அந்த அடிப்படை கூறுலேருந்து பார்க்கணும். இப்போ இஸ்லாம் இருக்குது, ஹிந்து மதம் இருக்குது, கிறிஸ்துவ மதம் இருக்குன்னா அடிப்படை கூறுண்டு ஒன்று உண்டு. அடிப்படை கூறுண்டு ஒன்று இருக்குது. அந்த அடிப்படை கூறில் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்கள் வைத்யாவும் தத்தாராயாவும் தீனதயாள் உபாத்யாயாவும் மோகன் பாகவத்தும் கண்டிப்பாக இடஒதுக்கீடுக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள். சரி,
இப்போ நீங்க அதை இல்லைன்னு சொன்னா சொல்லலாம். இல்ல இடஒதுக்கீடு சார் ஆந்த்ரோபாலஜி வேற இல்ல ஆந்த்ரோபாலஜிக்கெல்லாம் ரிசர்வேஷன் வேணும். ஆனா இந்த பர்டிகுலர் கேஸ்ட் இவ்வளவு பாப்புலேஷன் இவங்களுக்கு இந்த ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுங்கிறது தப்பு. அதுதான் உங்களுக்கு அந்த இந்திரா சாஹ்னி ஜட்ஜ்மெண்ட்ல உங்களுக்கு 51% தகுதி அடிப்படையில் நீங்க சொன்னீங்க 1000 போட்டிக்கு 1000 இதுக்கு 5 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல இன்னொரு சின்ன பிரச்சனை என்ன இருக்குன்னா தமிழகத்தில் கிட்டத்தட்ட அந்தனர் பிரிவை தவிர மீது எல்லாரையும் பிசி எம்பிசி இல்ல எஸ்சி எஸ்டிக்குள்ள போயிடுச்சு. அதே இது போர்க்குடிகள் அல்லது இது ட்ரேடிங் கம்யூனிட்டியை ரஜ்புட்ஸ் அண்ட் ஜாட்ஸை வந்து பர்ஃபெக்டான இங்கே எந்த முறையில் அப்ளை பண்ணப்பட்டதோ அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி கமிஷன்கள்லாம் போட்டு கொடுத்தது கூட சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கல. ஜாட்டியோ ரஜ்புட்டையோ அவங்கள பிசியாக சேர்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே தமிழகத்தில் அதற்கு முன்னாடியே சேர்த்துருக்கு. ஸோ இப்போ அங்கே கம்மியாக இருக்குன்னு இப்போ அதிகமான பிசிக்கள் பிஜேபி கவர்மெண்ட்டில் தான் இருக்குது. அதாவது இது பிஜேபியுடைய கட்சி தலைவர் பிரதமர் சபாநாயகர் எல்லாருமே எல்லாருமே பிசியில் வருவாங்க. இது ஜனாதிபதியோ இவங்களும் இன்னும் அதுக்கு அடுத்த இதில் வராங்க. ஸோ இது எல்லாருமே சோஷியல் இன்ஜினியரிங் பண்ண சார். இது ஓட் பாலிடிக்ஸ். ஃப்ராங்காக சொன்னால் நான் பார்ட்டி ஆள் இல்லை, யாருக்கு ஓட்டு இருக்கோ அவங்களுக்கு அந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் வந்துடும். இப்போ டொமைன் எக்ஸ்பர்டைஸ்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஃபாஸ்ட் பவுலர் வேணும்னா இருக்கிற ஃபாஸ்ட் பவுலர் தான் எடுத்துக்கணும். தட் இஸ் வாட் இஸ் டொமைன் எக்ஸ்பர்டைஸ். ஸ்பின் பவுலிங் வேணும்னா ஸ்பின் தான் எடுத்துக்கணும். இப்போ ராஜீவ் காந்திக்கு அவருக்கு வழக்காட வந்தவங்க எல்லாம் வந்து இப்போ கேஸ்ட் பார்த்தா பண்ணார். 24 பேர் பொன்முடி வழக்கில் ஆஜரானதாக அந்த தீர்ப்பில் இருக்கு. அதில் எத்தனை பேர் பிசி எத்தனை பேர் எம்பிசின்னு யாராவது கேட்டாங்களா? அந்த வழக்காடுறதுக்குள்ள டொமைன் இப்போ தேவப்பிரியன்ட்டு கேட்குற மற்ற கருத்துக்களை நம்ம விட்டுருவோம். இப்போ RSS குரல்களும் நம்ம வெளிப்படையாகத்தான் பேசியாகும். பிஜேபியினுடைய சில தலைவர்களும் காலம் கணிந்த பின்பு 77 ஆண்டுகளுக்கு பின்பு இதை அனிகிலேட் பண்ணப்பட வேண்டும் என்று மறைப்பொருளாக சொல்கிறார்களோ நேரடியாக சொல்கிறார்களோ சொல்லத்தான் படுகின்றது. ஆகவே இது போதுமா காலம். ஆனால் அதே மாதிரி திரு தத்தாராயா என்ன சொல்றாரு, that should be continued as long as the beneficiary feel the need. எவ்வளவு காலம் தேவை என்று அவர்கள் எண்ணுகிறார்களோ அதுவரைக்கும் தேவை என்ற வார்த்தைகளும் வருகிறது. சார் சட்டத்தை இயற்றிய அம்பேத்கர் 10 வருடத்திற்கு மேல அது வேற காரணம் சார். நான் திருப்பி அததான் நானே அதை கூறுறேன் சார். சொன்னது பார்லிமெண்ட்ங்கிறது 5 வருஷம் தான். அடுத்த பார்லிமெண்ட் வரைக்கும் தான் அவங்க பண்ண முடியும். அதிகபட்சம் 10 வருஷம். அதுக்கப்புறம் தேவை என்றால் எக்ஸ்டெண்ட் அப்படினா போதும். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் இல்ல நான் கேக்குறேன் உங்க கருத்து இருங்க சார். கிரீமி லேயர் ஒதுக்கப்படணும்ங்கறத புரிஞ்சுக்கணும். இததான் சுப்ரீம் கோர்ட் சார் ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐஎஃப்எஸ் ஆபீசருடைய மகன். நான் ஒண்ணே கேக்குறேன், can you show me any word from constitution providing for special reservation creamy layer EWS சார்? எம்ப்ளாய்மென்ட்ல ரிசர்வேஷன்ங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. அமெண்ட்மென்ட்ஸ்ல தான் வந்து சார் எம்ப்ளாய்மென்ட் ரிசர்வே பேக்வர்ட் சப்சிக்வென்ட் டெவலப்மென்ட் சார் எல்லாமே அமெண்ட்மென்ட்ஸ்ல தான் வந்தது. இப்போ இவங்க இதுல சொன்னதுக்கு ஒரு பிராக்டிகல் உதாரணம் சொல்லிடுறேன் சார். 2004ல நமது ஜனாதிபதியாக இருந்தவர் KR நாராயணன், அப்ப ஸ்பீக்கரா இருந்தது பாலயோகி. 2 பேருமே எஸ்சி பிரிவை சேர்ந்தவர்கள். அவங்க 2 பேரும் போற தெரு பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட். அங்க ஒரு காலனி செருப்பு தைப்பவர் இருந்தா ஒரே ஒரு சீட் இருந்தா யாருக்கு போகணும்னு யோசிங்க. அதை தடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட வாய்ப்பு இல்லை. ஆனால் திரு KR நாராயணனுடைய 2 மகள்களும் பிஜிஐ எஸ்சி கோட்டால தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் இன்னொன்னு இருக்கு, அவர் பாலயோகியாக இருந்தாலும் இல்லது பெரிய இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனியுடைய ஓனர் ஆனாலும் அவருடைய சாதி அடையாளம் அவரை விட்டு போறது இல்லையே சார். அது அவர் என்ன சொல்வார்கள், பார்த்தியா இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கான் இவன் இந்த சாதி என்று சொல்கிறோமே, அது அவன் மறைந்த பிறகும் மறைக்கவே எல்லா சார். ரவிசங்கர் நான் சொல்றது உண்மையா இருக்கு. சமுதாயத்துல இருக்குங்க. இல்ல சார் இது சிட்டில கிடையாது சார். அப்படிலாம் போற போக்குல அழிச்சிட்டு போவாதீங்க. இன்னும் ஒரு செய்தி நீங்க சொன்னீங்களா பாலயோகியா இன்னைக்கு நீங்க பக்கத்துல எந்த ஹோட்டல்ல போனா யார் சமைக்கிறான்னு கூட கிராமங்களில் இல்லை சார். இன்னைக்கு ஹரிச்சந்திராபுரம் திருவள்ளூர் பக்கத்துல ஊர் இருக்கு சார். அங்க 2000 பேர் சாணா பிடிக்கிறவங்க ஒரு பர்டிகுலர் முஸ்லீம் கேஸ்ட். அவங்க முஸ்லிம்கள் இருக்கிற தெருவுல அவங்களுக்கு வீடு கொடுக்கறது இல்ல. தினமும் மேல 20 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு மூணுல ஒருத்தர் வராங்க. சொல்றது திருவள்ளூர் பக்கத்துல ஹரிச்சந்திராபுரம்ங்கிற ஊர்ல 2000 குடும்பங்கள் அங்க இருக்கு. அவர்கள் முஸ்லிம்கள் வாரியாக இருக்கிற தெருவுல கூட அவங்களுக்கு மற்ற முஸ்லிம்கள் இடம் கொடுப்பதில்லை. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது. அது நம்ம வேற டாபிக் பேசுவோம். இப்ப இந்த சாதில இப்ப என்ன சொல்ல வரீங்க? சாதி இருக்குன்னு சொல்ல வரீங்களா இல்லன்னு சொல்ல வரீங்களா? சார் ஜாதி இருக்கிறது. 51% தகுதி அடிப்படையில் போடணும். அதுல எல்லாரும் EWS கொண்டு வந்து அப்ப 51% அதுல பாதிக்கப்பட்டவர்கள் கொண்டு வரும்போது உங்களுக்கு 51% தெரியல. அதுல பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ரிசர்வேஷனால பாதிக்கப்பட்டவர்கள் தான் அதுல வராங்க. சார் ரிசர்வேஷனால பாதிக்கப்பட்டவங்க எப்படி சொல்றீங்க?
ரிசர்வேஷனால பாதிக்கப்பட்டாங்கன்னு எதை வச்சு சார் சொல்றீங்க? ஒரு வாரம் முன்பாக தமிழக அரசு இல்ல எம்பிசில வந்து ஒரு பர்టిక్యులர் குரூப் அதிகமாக வந்திருக்கு. நம்ம பிரேக் அப்புறம் பேசுவோம். அவங்க ஓசில வந்தவங்களும் அதுல அதிகமா வந்திருக்குன்னு நிரூபிச்சிருக்காங்க. ஐயா பொதுநோக்கு வழியாக நம்ம பேசுவோம். ஐயா ஐயநாதன், நாம இந்த 30 நிமிஷமா அப்படியே வந்து வாதம் வருது. நான் உங்களுக்கு எதையும் கேள்வியாக இல்லை, இந்த தலைப்பினோடு நீங்க சொல்ல வாங்க முதல் கருத்தை. அடிப்படையில் இந்திய ஒன்றிய அரசு, மோடி அரசு எதற்காக இந்த லேட்டரல் என்ட்ரி சிஸ்டத்தை கொண்டு வருது? எக்கோவாவது கொஞ்சம் பார்த்துக்கங்க. லேட்டரல் என்ட்ரி அப்படின்றதுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸ் இல்லையா, அந்த தொழில்நுட்ப ரீதியான நிபுணத்துவம் பெற்றவர்களை அரசாங்கத்தினுடைய அரசு பதவிகளுக்கு கொண்டு வந்து போட்டு வரணும்னு சொன்னாங்க. எதுக்கு அப்படின்ற ஒரு நோக்கம் தானே இங்க ரொம்ப முக்கியம். எதுக்கு அப்படின்னோம்னா, இந்த பிரைவேடைசேஷனை வந்துட்டு மேலும் துரிதப்படுத்தி அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்கள், பொதுத்துறை வங்கிகள் இவங்களை வந்துட்டு பிரைவேடைஸ் பண்றதுக்காக, கொள்கை வகுத்து நடைமுறைப்படுத்துவதற்காக இப்படி பிரைவேட்ல இருக்கக்கூடிய உயர் பதவியில் வைக்கிறவங்களை வந்துட்டு லேட்டரல் என்ட்ரிக்குள்ள கொண்டு வந்தாங்க. அது ரிசர்வேஷன் அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய நோக்கத்திலே கிடையாது. அது ஒழிக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய அடிப்படை கொள்கை. அதை வந்துட்டு மாற்று பருத்துல அது விவாதிக்கவே வேணாம். ஆக இதை கொண்டு வந்தது அப்படின்னா தீபம் அப்படின்னு ஒண்ணு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் அண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன்றது என்னது? வெளிநாடுகள் எதிர வரக்கூடிய முதலீடுகள், உள்நாட்டு முதலீடுகள், அதற்கான அவென்யூ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களோ, அரசு தனது முதலீட்டை விலக்கிக் கொள்கிறதோ அந்த இடத்துல வந்துட்டு தனியார் முதலீடுகள், அயல்நாட்டு முதலீடுகள் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கிறது. ரெண்டாவது, அந்த சொத்துக்களை வந்துட்டு மேனேஜ்மெண்ட் அப்படின்னோம்னா அது வச்சிருக்கலாமா, அவுட்ரைட்டா வித்துடலாமா, ஏல போட்டுடலாமா, அதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜிக் செல்லிங் அப்படின்னாங்க திருமதி நிர்மலா சீதாராமன். ஆக அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னோம்னா, திறமையை தேடி கண்டுபிடிச்சு துறைகளுக்கு கொண்டு வந்துட்டு, அமைச்சர்களுக்கு கொண்டு வந்துட்டு, நாட்டை மேம்படுத்துவதற்கான கொள்கை வகுத்து அதன் மூலம் மக்களை மேம்படுத்துவதோ நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதோ அல்லவே அல்ல. அதுக்கு அவங்களுக்கு வேணும் அப்படின்னோம்னா நித்தி ஆயோக் கொண்டு வரலாம். அதெல்லாம் வேற ஒண்ணு, அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. லேட்டரல் என்ட்ரின்றது நடந்துகிட்டு தான் இருக்குது, காலகாலமா நடந்துகிட்டு தான் வருது. அதெல்லாம் வந்துட்டு தடுக்கலாம் முடியாது. ஏன்னா அப்படிதான் இருக்குது இந்த நாடு. ஆனா இந்த நாட்டுக்கு நிபுணத்துவம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் நிபுணத்துவம் இருக்கா இல்லையா? அடுத்த கேள்விக்கு வருவோம். ஒண்ணு, பிரைவேடைஸ் பண்றதுக்காக இதை கொண்டு வந்தாங்க. இப்ப நீங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப், அதாவது டைரக்டரேட் ஆஃப், நீங்க டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இஸ்ரோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆராய்ச்சி நிறுவனம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, இதுல எல்லாம் வந்திருக்கிறவங்க இந்தியா அந்த அளவுக்கு தொழில்நுட்ப ரீதியா மேம்பட்ட நாடா இருக்கிறதுக்கு காரணம் அதற்குள்ளேயே எடுக்கப்பட்ட பொறியாளர்கள், அவர்கள் வளர்த்த அந்த திறன், அதன் மூலம் இந்த நாடு இன்னைக்கு ஒரு உன்னத நாடா இருக்குது. யாரும் மறுக்க முடியாது. இதெல்லாம் ரிசர்வேஷன் போடுறதுனால எதுவும் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆக திறன் இல்லை இங்க பிரச்சனை. பிரைவேட்டுக்கு கொடுக்கறதுக்காக பிரைவேட்ல இருந்துட்டு ஆட்களை கொண்டு வந்துட்டு பிரைவேடைசேஷனை மேம்படுத்துறதுக்கு தான், மேம்படுத்துறதுக்கான முயற்சி தான் இது. எனவே அந்த இடத்துல மட்டுமே இதை வந்துட்டு விவாதிங்க, வேற எதுவுமே கிடையாது. மோடி எதுக்கு நிக்கிறாரு? அவர் பிரைவேடைஸ் பண்றதுக்கும் கார்பரேட்டுக்கும் அதான் நிக்கிறாரு. நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க? எந்த கொரோனா காலகட்டத்தை பயன்படுத்தி எல்லா துறைகளையும், எல்லா நிறுவனங்களையும் நாங்க கார்பரேடைஸ் பண்ணுவோம் பேட்டியே கொடுத்தாங்களே. அப்போ இவங்களுடைய நோக்கம் வேற எதுவும் இல்ல. வங்கிகள் எல்லாம் ஒன்னா இணைக்கிறது, எடுத்து ஒரு பெரிய வங்கியா ஆக்கிறது, சின்ன வங்கிகளா இருந்ததுன்னா அது பிரைவேட்டுக்கு வித்துறது, வித்தாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த மாதிரி இதை செஞ்சு பிரைவேட்டோட இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமா அரசு துறை அப்படின்றது ஒண்ணு இல்ல, அரசு பொதுத்துறை நிறுவனம்ன்றது இல்ல, அரசு வங்கிகள் அப்படின்றது இல்ல அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த லேட்டரல் என்ட்ரியை தவிர வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இன்னைக்கு ரிசர்வேஷனை வந்துட்டு வச்சு எதிர்கட்சிகள் எதிர்க்கிறதுனால இவங்க பின்வாங்குறாங்க அப்படின்னோம்னா அதுக்கு காரணம் தேர்தல், கூட்டணிகளுடைய அந்த அழுத்தம். இவ்வளவுதான். இன்னைக்கு
ராம்விலாஸ் பாஸ்வானுடைய லோக் ஜனசக்தி பார்ட்டியா இருக்கட்டும், ஷிராக் பாஸ்வான், இல்ல அந்தாண்ட பாத்தீங்க அப்படின்னம்னா ஜனதாதள் யுனைடெட் கட்சியாக இருக்கட்டும், இல்ல சந்திரபாபு நாயுடுனுடைய தெலுங்கு தேசமா இருக்கட்டும், இல்ல எந்த கட்சி ஆட்சியா இருந்தாலும் அவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஓட் பேங்க் இதர பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடி மற்றும் மைனாரிட்டிஸ், கரெக்ட், அந்த இடத்துல பாஜக இறங்கி வராதவர் அந்த ஆதரவை தக்க வைக்க முடியாது. சரி, அவ்வளவுதான். சரி சார், சொல்லுங்க ரவிசங்கர், சொல்லுங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி இவங்க இப்போ விட்ரா பண்ணிட்டாங்க இந்த பர்டிகுலர் அட்வர்டைஸ்மெண்ட்டை. இது வந்து மற்ற எதிர்கட்சிகளுடைய அழுத்தம் கொடுத்ததுனால இவங்க விட்ரா பண்ணிட்டாங்க. இவங்க கூட்டணி கட்சிகள் அவங்க அழுத்தம் கொடுத்ததுனால விட்ரா பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இல்லைங்க. ஏன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா 2018 லேட்டரல் என்ட்ரி கொண்டு வந்தாங்க, 2019, 2021, 2023 எல்லாத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 61 பேர் லேட்டரல் என்ட்ரி. 61, 63, 63 அது பிரச்சனை இல்லை, அது ப்ராப்ளம் இல்லை. 4750 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் இருக்காங்க. அதில் இந்த 63ங்கிறது பெரிய விஷயம். 0.5% அவ்வளவுதான். ஆனா அந்த 4000லும் உயர் சாதி பாயிண்ட். ஐயா இப்ப என்ன ராகுல் காந்தி யாரு எதுக்கு கொண்டாங்க, எந்த நான் முடிச்சேன். பொசிஷன்ல அவங்கள போட்டாங்க, நான் முடிக்கிறேங்க, அதை அப்புறம் சொல்லுங்க. பேசுவோம். வரேன் ப்ளீஸ். அந்த பொசிஷனை பத்தி சொல்லுங்க. ஐயனாதர் சார் ப்ளீஸ் ஒரே நிமிஷம் ப்ளீஸ், நான் முடிச்சிடறேன். ஏன்னா கொண்டு வந்தது ஒரு சின்ன கேள்வி சொல்லுங்க. நம்ம கேடுவோம். இந்த 4500 உயர் சாதி மக்களா தான் இருக்காங்கிறது தானே இப்ப இவங்க பிரச்சனையா இருக்கு. தவறு. இப்ப நீங்க இந்த 63 பத்தி சொல்றீங்க. 4750 இன்னைக்கு போயிட்டு ஆர்டிஐ எடுத்து போடுங்க. எவ்வளவு ஆமா, எவ்வளவு எஸ்சி, எவ்வளவு எஸ்டி, எவ்வளவு ஓபிசி, எவ்வளவு பிசி, எவ்வளவு அதுல வந்து போட்டா பதில் வர மாட்டேங்குது சார். வருங்க. நோ தவறு சார். ஒரு 20 ஆர்டிஐ போட்டுருப்பேன். வரலையா சார்? ஒண்ணே சார், ஆர்டிஐ போட்டு வரலையா? கோர்ட்டுக்கு போங்க சார். ஆர்டிஐ போட்ட வரல, எனக்கு கோர்ட்டு மூலம் கொண்டாங்க. இந்த 4750 பேர்ல நான் முடிச்சிடுறேன். ரெண்டாவது, இப்ப சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்தாங்க ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு அவங்கள கிரிமி லேயரை கொண்டு வரணும். ரெண்டாவது, ஒரு ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல அவங்களுக்கு கோட்டா கொடுக்கறதா என்ன அப்படிங்கறதையும் பேசணும் அப்படின்னு அவர் கொண்டு வந்தார். யார்? சுப்ரீம் கோர்ட். இப்போ 3 வாரத்துக்கு முன்னாடி உடனே இவங்க மோடி என்ன சொன்னார்? இல்லை, அவருடைய ரிசர்வேஷனை சொன்னார். என்ன அப்படின்னா, இல்லை இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவுக்கு இந்த மாதிரி கிரிமி லேயர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அது இதுன்னு கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுக்கிற கோட்டா சிஸ்டத்தில் எந்த விதத்திலையும் தடை வரக்கூடாது அப்படின்னு மோடி பேசியிருக்கார். என்ன சொல்லுவாங்க? அரசியலுக்காக பேசினாருமாங்க. அரசியலுக்கு பேசுறார். அரசு சார், பிஜேபி ஒரு கட்சி, கரெக்டா? ஆமா, அவங்க எங்க லாபம் கிடைக்குதோ பாப்பாங்களே. இப்ப நீங்க சார் இல்ல நீங்க சொன்ன மாதிரி விளைச்சல் அதிகமா இருக்கிறது ஓபிசி, தலித்து, மைனாரிட்டி, மற்ற எஸ்சி எஸ்டி எல்லாம் இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அங்கிருந்து 70% ஓட்டை இழக்க முடியாதுல்ல பிஜேபி. நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் இப்ப நீங்க சொல்லிடுவீங்களா? சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க இந்த மாதிரி எஸ்சி எஸ்டி கிரிமி லேயரை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். உங்களோட அப்ஜெக்ஷன் உண்டா? சொல்லுங்க. ஆமா சொல்லிட்டீங்களா? ஆமா சொல்லியாச்சு. அதே தான் பிஜேபின்னு சொல்லிருக்காங்க மோடியும். அவ்வளவு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து விளாடிமிர் சொன்னார், இவங்க பிஜேபி பல்டி அடிச்சுட்டாங்க. என்ன சார் பல்டி சொன்னாங்க? எஸ், லேட்டரல் என்ட்ரி வேண்டாங்கிறோம், இதுக்கு இது கேன்சல் பண்ணுங்க. தப்பு இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப 2-3 பாலிசி சொல்லுங்க சார். கேன்சல் பண்ணீங்க. வாட் இஸ் தி ரீசன் கோட்டட்? அது சொல்லுங்க. சொல்லுங்க சார். கேன்சலேஷன் இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் இருக்கு, ரிசர்வேஷன் அடி வாங்கணும், எஸ் கேன்சல் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? ஈவன் ஏஆர்சி கொண்டு வந்த இதுல கோட்டா பத்தி சொல்லவே இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க? அமெண்ட் பண்ணுங்க. அதை அமெண்ட் பண்ணி கோட்டா கொண்டு வாங்க. ஏன் உங்களுக்கு நான் என்ன கேட்கிறேன், 2019, 20, 21, 22, 23 உங்களுக்கு ஃபுல் மெஜாரிட்டியே வேண்டாங்க. பார்ட்டி நீங்க இருந்தீங்கல்ல, அப்ஜெக்ஷன் ரைட் பண்ணீங்களா லேட்டரல் என்ட்ரிக்கு? ஏன் அப்ஜெக்ஷன் ரைட் பண்ணல? ரவிசங்கர் சொல்லுங்க. நாங்க சொல்றோம் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே எதிர்த்தோம். இன்னைக்கு எதிர்கட்சிகளுடைய பலம் பெருசா இருக்கிறதுனால, நீங்க மைனாரிட்டி ஆனதுனால இன்னைக்கு நீங்க கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாயிருக்கீங்க. மைனாரிட்டிங்கிறது என்டிஏ அரசாங்கம், என்டிஏ அரசாங்கம் மைனாரிட்டி இல்ல. என்டிஏ அரசாங்கம் 293 சீட்டு இருக்கு. என்டிஏ அரசாங்கம் மைனாரிட்டி இல்ல.
பிஜேபிக்கு 240. BJP இன்னைக்கு minority. இவங்க வித்ட்ரா BJP பண்ணுவாங்க minority. சார். இவங்க அவ்வளவுதான். டிடிபி இவங்க நிதிஷ் வித்ட்ரா பண்ணுவாரா, சந்திரபாபு நாயுடு வித்ட்ரா பண்ணுவாரா, பண்ணுவார்ல. சிராக் பாஸ்வான் பண்ணிடுவாரா சார்? இதே தான் பயம் இல்ல. நாளைக்கு வித்ட்ரா பண்ணி இந்த மினிஸ்ட்ரி கவுந்தாலும் சரி. நீங்க 234 சீட்டை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? சரி சோ தேர்தல் சார் வரும்ல. இதோ தேர்தல் சந்திச்சு 400 சீட் ஆஹா, எடுத்தாங்க. கண்டிப்பாக தேர்தலை சந்திங்க, தேர்தலை சந்திச்சுவாங்க. சோ இதுல இவங்க சொல்லுறது சார். ஆனா பல பேருக்கு என்ன ஆசைன்னா 3 வருஷத்துல ஏதாவது ஒரு குழப்பம் வந்து ஆட்சி போயிடாதா? சரிதானே அது? அது வியாபாரம் தானே அவங்களுக்கு. நான் வந்துட மாட்டோமா சார்? இவங்க சொன்னாங்க இல்லையா இந்த பாயிண்ட் வந்து சார், இல்ல, வியாபாரம் இல்ல, நாட்டுக்காக. டொமைன் எக்ஸ்பர்டைஸ் சார், நான் சொல்றேன் சார். வியாபாரத்துக்காக இல்ல, ஆ. வியாபாரத்துக்காக தான் இப்ப இருக்கிற அரசு இருக்குது. ஓ. அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. சரி. வியாபாரத்துக்காக இருக்குது, வியாபாரிகளுக்காக இருக்குது, அதுக்கு தான் நீங்களும் பேசுறீங்க. சரி. அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. சரி, அவரு என் மேலே வருத்தப்படுறாரு. அதாவது என்ன சொல்றாரு ஐயா, அது அவங்க சொல்லலாம் வியாபாரத்துக்காக இல்ல, இது வந்து வேற விவகாரங்கிறார். நான் கேட்டது எதிர்க்கட்சிகள் வியாபாரம் பண்ணலங்கிறார். மக்களுக்காக சொல்ல வரோம். டொமைன் தெளிவா எக்ஸ்பர்ட்ஸ் பேசுறோம் நாங்க. பாயிண்ட் என்னன்னா தெளிவா சொல்றாரு. சார், டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தாலும் முதல்ல அவங்க என்ன சொல்றேன்னா, நீங்க 80 பேர் எடுக்க போறீங்களா, நீங்க ஏஆர்சி எல்லாத்தையுமே மாத்தம் கொண்டாங்க சார். சரி. டொமைன் 10 வருஷமா ஆட்சியில நீங்க சார், தானே வரேன், சார் இருக்கீங்க. வரேன். பண்ணுங்க சார். ஏன் சார் சொல்றீங்க? 10 வருஷமா நீங்க தான் சார் ஆட்சியில இருக்கீங்க, பண்ணுங்கன்ற நான். ஏங்க முன்னாடி நீங்க பண்ணல, 10 வருஷம் பண்ணல. நாங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணல ஏஆர்சியை. நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல, கொண்டு வந்தீங்கல்ல. கொண்டு வரல சார், அது ஒரு ரெக்கமெண்டேஷன், பரிந்துரை. 10 வருஷமா பார்லிமெண்ட்ல சார் ஏஆர்சில அது ஒரு பரிந்துரை சார். கோட்டாஸ் பரிந்துரையில கொண்டு அத நாங்க வாங்க. சார், நான் implement கேக்குறேன். பண்ணலையே. ஒரு நிமிஷம், நீங்களே ரெண்டாயிரத்தி போட்டாங்க. சார், ஒரு நிமிஷம். நாங்க implement பண்ணலையே சார். 2019 எடுத்தோமா, 10% 2020 எடுத்தோமா, சார், ஒரு நிமிஷம். 2021 ரவி சார், ரவி சார், ஒரு நிமிஷம். இப்ப விளையாடு 10% கோட்டா வச்சு அப்டேட் எதுக்கு பண்ணீங்களா? வச்சிருக்கீங்க? சார், கோர்ட்டுக்கு இல்ல, போனீங்களா? ஒரு நிமிஷம். இன்னைக்கு நீங்களே 10% கோட்டா தானங்க. சரி. கோர்ட் நீங்க தான் கோட்டா, அடிப்படையற்ற கோட்டா. இல்லங்க, நீங்க 2019 அடிப்படையற்ற 20 கோட்டா, 21 நீங்களே கோட்டா நீங்க தான். என்ன வேணாலும் சொல்லுங்க, இல்ல, 1000 அதாவது- சொல்லுங்க. கோர்ட்டுக்கு இல்ல, இல்ல, போனீங்களா, இல்ல சார், நீங்க- அப்டேட் பண்ணீங்களா? That is my question. இல்ல இப்ப கிரீமி இல்ல, நான் உங்கள்ட்ட கேக்குறேன், அதை விட்டுருங்க. ஆ. இப்ப சமூக நீதியினுடைய காவலர்களாக காங்கிரஸ் சொல்லுது. உண்மையிலே வீரப்ப மொய்லியுடைய அறிக்கை நான் ஃபுல்லா படிச்சேன். அதுல ஒரே ஒரு வார்த்தை, கான்ஸ்டிடியூஷன்ங்கிற வார்த்தையை பத்தி அவர் ஃப்ரேம் பண்ணணும். கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுக்கப்பட வேண்டும், டிசர்விங் ஆளை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் மெரிட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினவர். இந்த அடிப்படை கூறு கான்ஸ்டிடியூஷன் வந்து அப்ளை பண்ண முடியாம எல்லாருக்கும் இடஒதுக்கீடுங்கிறது எப்படி காங்கிரஸ் தெரியாம போச்சு? இல்ல அதாவது அது எப்படி தெரியாம போச்சு? இல்ல இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறோமான்றதா நீங்க பாக்கணும். கொண்டு வர அந்த அறிக்கை நீங்க இல்ல நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, அதுக்கான பதில் என்ன சொல்ல விடுங்க. இப்போதைக்கு அந்த ஏஆர்சி கொண்டு வந்த பரிந்துரை, அதாவது ஒரு ஏஆர்சின்றது ஒரு கமிட்டி, அந்த கமிட்டி ஒரு ரெக்கமெண்டேஷனை முன்வைக்குது. அந்த ரெக்கமெண்டேஷனை காங்கிரஸ் அரசு ஏற்றுக்கொண்டதா, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஏற்றுக்கொண்டதான்றதான் நீங்க பார்க்க வேண்டியது. இன்னொன்னு சில விஷயங்களுக்கு நான் ஆன்சர் பண்ண விரும்புறேன். அப்ப ஏற்றுக்கொள்ளனா அன்னைக்கே டிஸ்குவாலிஃபைட் பண்ணிருக்க வேண்டியதானே? ஏன் இவ்வளவு வெயிட்டிங் இல்ல? இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க அன்னைக்கே கவர்மெண்ட்க்கு முன்னாடி டிஸ்குவாலிஃபை இல்ல. மாத்திரல்ல, மண்டல் கமிஷன் தூக்கி crush பண்ணி quash பண்ணி இல்ல சார், நீங்க இது இப்ப ஒரு recommend- எம்எஸ் இல்ல, நான் let us know. I am asking some question. A lot of the people they have been watching. இவர் வந்து ஒரு டிசைட் பண்ணி முடிவு வச்சிட்டாரு. காங்கிரஸ் கவர்மெண்ட் உடனே கூட்டி வீரப்ப மொய்லியுடைய கமிட்டியை நாங்க ஏத்துக்கிடல, குவாஷ் பண்றேன்னு அறிக்கை விட்டுருக்கலாமே. அத நீங்க உட போய் தான் இப்ப 18ல கொண்டு வராங்க. 2005ல கொடுத்த ஒரு கமிட்டி ரிப்போர்ட்ட அன்னைக்கு குவாஷ் பண்ணிருக்கலாமான்னு இன்னைக்கு பண்ணிருக்கணும், அன்னைக்கு பண்ணிருக்கணும். அது நியாயமற்ற கேள்வி ஒன்னு. நியாயமற்ற கேள்வியா? ரெண்டாவது அவங்கள கேட்டா இல்ல இல்ல நியாயமற்ற ரெண்டாவது இன்னொரு விஷயம், கிரீமி லேயர் பத்தி பேசும்போது கிரீமி லேயர் இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. நான் சில விஷயங்களை மட்டும் விளக்க விரும்புறேன். பிஜேபி எப்படி எல்லாம் வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டிகளுடைய வேலை வாய்ப்புகளை பறித்திருக்கிறதுன்றதையும் நான் சொல்றேன். ஒன்னு, சாதியை நீங்க அடிப்படையில எப்படி புரிஞ்சிருக்கீங்கன்னு ஒண்ணு இருக்கு. அகிலேஷ் யாதவ் அந்த சீஃப் மினிஸ்டரா இருந்துட்டு சீஃப் மினிஸ்டர் பங்களாவை விட்டு அவர் காலி பண்ணிட்டு போகும்போது அங்க கங்கை நதியிலிருந்து நீரை கொண்டு வந்து சுத்தப்படுத்தினார்கள்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டார். அப்போ மாநிலத்தினுடைய முதலமைச்சராக நீங்கள் உயர்ந்தாலும் சாதி உங்களை பின்பற்றுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம். திரௌபதி முர்மு அவர்கள் ஜெகநாத் கோயிலுக்குள் அனுமதிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் சாதி. இதுல வந்து நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க, ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிட்டீங்க, ஐபிஎஸ் ஆபீசர் ஆயிட்டீங்க, அதனால கிரீமி லேயர் கொண்டு வரணுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். ரெண்டாவது, பிற்படுத்தப்பட்ட தலித் மற்றும் பழங்குடியின மக்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி சுருங்கி இருக்கிறதுன்றத நம்ம டேட்டா சொல்றேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீசஸ்ல 2018-19 5,69,886 வேலை வாய்ப்புகள் இருந்தது. 2022-23 3,18,225 குறைஞ்சிருக்கு. இதுவே சென்ட்ரல் பப்ளிக் செக்டர்
செக்டர் என்டர்பிரைஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா 2011-12 16,080 இருந்தது, 2022-23 8,437 குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஜனவரி 2020 படி 42,066 எஸ்சி எஸ்டி ஓபிசி பொசிஷன்ஸ் யூனியன் மினிஸ்ட்ரியில வேக்கண்டா இருக்கு. இதுதான் இவர்களுடைய சமத்துவத்தை நிலைநாட்டுகிற வேலை. இதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஐயநாதன் சார் கூட பேசும்போது சொன்னாரு, இவங்க வந்து பிரைவேடைஸ் பண்ண பாக்குறாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த வேகன்சி எல்லாம் நீங்க நீக்கிட்டு இது எல்லாத்தையும் பிரைவேட் கூட கொடுப்பீங்க. பிரைவேட் கொடுக்கும்போது யார் உள்ள வருவாங்கன்னா இந்த மாதுரி புட்சின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, இப்ப செபி, அவங்கள மாதிரிப்பட்ட ஆட்கள் உள்ள வருவாங்க. இவர்கள் சித்தாந்தத்தை காப்பாற்றுகிறவர்களை உள்ள கொண்டு வந்து சாஃப்ரனைசேஷன் ஆஃப் பியூரோக்ரசி அடிச்சே பேசுறாங்க. சாஃப்ரனைசேஷன் சொல்றது காவிமயமாக்குதல். இங்க இருக்கக்கூடிய அரசு, இங்க இருக்கக்கூடிய இந்த மாதிரி பேசுறதுதான் திருவள்ளுவர் குற்றச்சாட்டாவே இருக்கு. பிரியா, உங்களுடைய கருத்து? திருப்பி வந்து சாஃப்ரனைசேஷன் போன்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. இடதுமயமாக்கப்பட்டிருக்கு. இந்த இது பல தீர்ப்புகளில் உச்சநீதிமன்றமே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. தேசிய நலன் நோக்கி பார்த்தா ஒன்று வேணும், பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்துலைக்கும் கொல்குறும்பும் இல்லாதது நாடு. ஸோ எல்லாத்திலையும் மக்களை பிரிவினை செய்து நோக்கிறதுக்காக இந்த பார்வைகள் பார்க்கப்படுகிறது. பேக்வேர்டாக இருப்பவர்களை கணக்கெடுத்து அவர்களுக்கு கொடுக்கணுமே தவிர ஜாதி இவ்வளோ பேர்னு பார்க்கக்கூடாதுங்கிற தீர்ப்பை பாட்னா உயர்நீதிமன்றம் கூறியதை 3 பெஞ்ச் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கு. திருப்பி இந்த கேஸ்ட் சென்சஸ்ங்கிற இஷ்யூ இது பண்ண வேண்டாம். அடுத்ததாக வேலைவாய்ப்பில் குறைஞ்சிருக்குங்கிறார். என்ன பிரச்சனைனா, இன்றைக்கு கம்ப்யூட்டர் கணினிகள் வந்தது பிறகு எல்லா வேலைகளும் குறையுது. நம்ம கனிமொழி அம்மையார் கேள்வி கேட்டாங்க, எங்க ரயில்வே பிரஸ்ல இருந்த வேலையெல்லாம் ஃபில்அப் பண்ணாங்க, நீங்கள் டிக்கெட்டே நாங்கள் பிரிண்ட் பண்ணுறது இல்லைங்க, எங்கெங்க ரயில்வே பிரஸ் தேவை அப்படின்னு பதில் கொடுத்தார்கள். ஸோ இங்கேருந்து போகிறவங்க அப்படி இருக்காங்க. ஸோ தகுதி தேவை. 7 லட்சம் பேர் டிக்கெட்டுக்கா? 7 லட்சம் பேர் வந்துட்டு 7 லட்சம் வேகன்சி வந்து சார் ரயில்வேல பிரஸ்ல எத்தனை பேர் இருக்காங்களோ சார், ஒண்ணே டொமைன் எக்ஸ்பர்டைஸ். சார் டொமைன் எக்ஸ்பர்டைஸ்க்கு ஒரு சின்ன உதாரணம் தரேன். இன்றைக்கு நம்ம செப்டம்பர் 24ல இருக்கோம். செப்டம்பர் 22ல இதுல செங்கல்பட்டுல புதிய கலெக்டர் ஆபீஸ் கட்டப்பட்டு அப்படியே பூட்டி கிடக்கு. ஏஎஸ்ஐ உடைய ஒரு மூளை அங்கு இருக்கிறதுன்னு சொல்லி 125 கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை வீண் செய்து கட்டிட்டு ஏஎஸ்ஐ என்ஓசி வாங்க முடியலன்னு இருக்கு. ஒரு டொமைன் எக்ஸ்பர்ட் அங்க இருந்திருந்தால் அவங்க அந்த விஷயத்தை சொல்லி தடுத்து, நான் சொல்றது கலெக்டராக பார்க்க முடியாது, கீழே இருக்கிறவங்க பார்க்கணும். இப்ப டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் துறைகள்ல இல்லங்கறீங்க. நான் பதில் சொல்றேன் சார். சொல்லுங்க இருங்க. 648 கோடி ரூபாய் செங்கல்பட்டுல ஒருங்கிணைந்த தடுப்பூசி ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் திறந்திருக்கிறது, கட்டி வச்சிருக்கோம். என்ன வரைக்கும் அதுக்கு அப்ரூவல் கொடுக்கல. என்ன உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பர்டைஸ் தேவைப்படுது, அந்த இடத்துல இருந்து நம்மளால உருவாக்க முடியும். இதான் மோடி அரசு. அதுல என்ன இருக்குன்னு எனக்கு கரெக்ட்டா வேணும். இப்ப புதிய நிதி இது கட்டறாங்க. அங்க மாநில அரசு கட்டபோது ஏன் அதுக்கு பதில் கொடுக்கல? அத சொல்லுங்க முதல்ல. 7 லட்சம் பேர் வேகன்சி இருக்குது. 7 லட்சம் பேர் டிக்கெட் கொடுக்குற இடத்துல தான் இருக்கிறானா? சும்மா பேசாதீங்க. பேசுறீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார், இன்னைக்கு பேங்க்ல 15 பேர் இந்த இடத்துல 3-4 பேர் தான் தேவைப்படுது. இதுதான் நிலைமை. இது எல்லா இடத்துலயும் இந்த இஷ்யூஸ் இருக்குது. அரசு வேலை வாய்ப்புகள் குறையும் மட்டும் சார். வேக்கன்ட் பொசிஷன் அப்படினு சொல்லி அரசு அறிவிக்கக்கூடிய பொசிஷன் அந்த இடத்துக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது, ஃபில்ஃபில் ஆகல. சார் அது அன்ரிக்வயர்ட்னு ஒரு 3 வருஷம் கழிச்சு சேர்ப்பாங்க. இல்ல ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்லிட்டா, 96 இந்தியா பிசினஸ் இந்தியால ஏர் இந்தியால கிட்டத்தட்ட 800 பேர் இல்லிட்ரேட்னு இருந்தது. அடுத்த வருஷம் அவங்க ஏதாவது இத்தனை சம்பளத்துக்கு அதிகமாக வாங்குபவர்கள் எத்தனை குவாலிஃபிகேஷன், அடுத்த வருஷம் இன்டர்னு ஒரு வார்த்தையை போட்டாங்க. அது என்ன அர்த்தம்னு தெரியாதுன்னு சொல்லி இதில் போட்டாங்க. ஸோ இந்த அரசு பணிகள்ங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. இது சரியானது தான், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் அரசு பணி குறைவது சரின்னு சார் 85% நிதி ஒதுக்கப்படுவது வெறும் சம்பளத்திற்கும் பிஎஃப்க்கும் மாத்திரம். அரசு பணிகள் குறைந்து வருவது சரின்னு சொல்றீங்க சார். பிரெட் பண்றதுக்கு மாடர்ன் பிரெட்னு ஒரு கம்பெனி இருந்தது. 92ல மன்மோகன் சிங் கையெழுத்து கேட் அக்ரிமெண்ட்ல போட்டதின் படியாகத்தான் இந்த பிரைவேட். சுருக்கமா உங்களுடைய கருத்து. அரசு பணி தான் குறையுது இல்லையா? எதுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒரு இடம் ஒதுக்கீடு கொண்டாந்தாங்க 2019ல? எதுக்குங்க கொண்டாந்தீங்க சார்? எல்லாரையும் பிசி ஆக்காதீங்க சார். அதுல இல்ல தமிழகத்துல அது வந்து அராஜகமாக அது நடந்திருக்கு. மத்த ஸ்டேட்ல அது இல்ல. அவர்கள் அதுல முஸ்லிம் ஜாதிகள் கிறிஸ்டியன் ஜாதிகள் உட்பட அதுல இடபிள்யூஎஸ்ல வருது. சார் சொல்லுங்க சார். இதுல யார் இருக்கா? இருக்கு, லிஸ்ட் இருக்கு. ஆன்லைன்ல போடுங்க. நான் இன்னைக்கு எடுத்துட்டு பேசுறேன். பேசி முடிச்ச உடனே பேசுங்க. ஷேக்ஸ் அஜ்லஃப் எல்லாம் அதுல தான் வருவாங்க. பேசி முடிச்ச உடனே பேசுங்க.
இந்திய ஒன்றிய அரசு பணிகள்ல வந்துட்டு வேலை வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருகின்றன என்றால் 2019 எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கொண்டு வந்துட்டு எதுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தாங்க சார் சமூக நீதி அதுதான் சார் முன்னேற முன்னேறி இருக்கவங்களுக்கு சமூக சமூக நீதியா சார் எல்லா ஜாதியிலும் இல்ல, எல்லா பிரிவிலும் பின்னேறி பின்தங்கி உள்ளவர்கள் இருக்காங்க சார். பேக்வர்ட் கிளாஸ் அந்த இடத்துல பேக்வர்ட் ஜாதி அல்ல பேக்வர்ட் சார், அயனா சார் சொல்லு. அயனா சார் வார்த்தை ஐயனார் சார் முடியும். ஐயனார் சார் முடிங்க. ஜாதிக்கு இட ஒதுக்கீடு கிடையாது, அது பிற்படுத்தப்பட்ட தன்மைக்கு தான் அப்படின்னு சொல்றாருல தேவப்பிரியா. இவங்களுக்கு இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% கொடுக்காங்க. அதுக்கு அந்த பேக்வர்ட்னஸ் வந்துட்டு எக்கனாமிக்கலி பேக்வர்ட்னஸ்க்கு எந்த சர்வே எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தீங்களே, நீதிமன்றம் ஏத்துக்குதுன்றதுனால எல்லாம் உண்மை ஆயிடாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க நீங்க. சரி சரி. அதே மாதிரி அவங்க சொல்றாங்க எல்லா இடத்துலயும் வந்துட்டு கிரைமி லேயர்ன்றது அது என்ன பிசி எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் தான் பொருத்தணுமா? ஏன் எடுக்கிற எல்லாருக்குமே பொருத்தலாமே? ஏன் நீதிபதிகள் பரம்பரையா ஒரே ஆடு ஒரே ஜாதியை சேர்ந்தவனே வரான மேல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? இடபிள்யூஎஸ் வந்துட்டு அப்ரூவ் பண்ண 5 நீதிபதிகளும் பார்ப்பனர்கள். எப்படி இதை ஏத்துக்க முடியும்? இது சமூக நீதியா? அது எனவே முதல்ல அதெல்லாம் பத்தி பேசாதீங்க. இந்த நீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்படின்றதுனால எல்லாமே உண்மையும் நியாயமும் ஆயிடாது. அதெல்லாம் வந்துட்டு திருத்தப்படணும். அவர் சொல்றதுல ஒரு தவறு இருக்கு. 7 பேர்ல ஆர்எஸ் கவாய் எஸ்சி பிரிவை சேர்ந்தவர். திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மண்டல் கமிஷனை வந்து காங்கிரஸ் ஆற போட்டது அப்படின்னு. கிறிஸ்டப் ஜெவர்லாட் அப்படிங்கிற ஒரு இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் தி ஒயர்ல ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காரு. அழகா சொல்றாரு, மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணது மண்டல் கமிஷன் 1 விட மண்டல் கமிஷன் 2 2006 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருந்தபோது அவங்க கொண்டு வந்த எஜுகேஷனல் ரிசர்வேஷன் தான் பல பேரை வாழ்க்கையில் முன்னேற்றி விட்டிருக்கிறது அப்படின்ட்டு கிறிஸ்டப் ஜெவர்லாட் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அதனால காங்கிரஸ் மீது நீங்கள் குற்றச்சாட்டு வைப்பது இருக்கட்டும், பாஜக கடந்த 10 ஆண்டுகள் எப்படியெல்லாம் சமூக நீதியை சீரழித்திருக்கிறது அப்படிங்கறத வரலாறு பேசும். நேயர்களே, நாம் இன்றைக்கு இந்த யூபிஎஸ்ல நேரடி லேட்டரல் என்ட்ரிங்கிற ஒரு தலைப்பில் பேசினோம். அதில் சமூக நீதி மிக முக்கியமாக இருக்கிறது. அரசியல் அமைப்பு கட்சிகள் அரசியலமைப்பு சட்டத்திட்டங்களை உள்வாங்கித்தான் பல நியமனங்களை கொண்டு வருகிறார்கள் என்ற கேள்வி நமக்கு எழுகின்றது. சமூக நீதி பேசுபவர்கள் அல்லது அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கர் கொண்டு வந்ததற்கு முரணாக டிஸ்கிரிபன்சி இருக்கிறது என்று ஒரு பக்கம் வாதம் வந்தாலும் கூட உண்மையிலேயே ஒரு எபிகசி செயல்திறன் உள்ள ஆளுமைகள் பல துறைகள் இருக்க வேண்டும் என்ற இந்த விவாதத்தில் இன்றைக்கு ஜிதேந்திரா ரத்து செய்யவில்லை. அதாவது விளம்பரத்தை தான் ரத்து செய்திருக்கிறார். அரசினுடைய கொள்கை முடிவுகளாக இது என்ன நடக்கப் போகிறது? 2018 இதுகாரம் தொடர்வது மீண்டும் தொடருமா அல்லது ஒட்டுமொத்தமாக அனிகிலேட் ஆகுமா? விடை தெரியாமலே இந்த நிகழ்ச்சி நாங்கள் முடிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் எம்மோடு கலந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் ஐயா ஐயநாதன், ரவிசங்கர், விளாடிமிர், பிரான்சிஸ், தேவப்பிரியா, உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.